வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைய காணொளியிலே தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடம் சார்ந்த தரம் 11 மாணவர்களுக்குரிய பாட அலகுகளில் இறுதி பாடமாக இருக்கின்ற தமிழ் பண்பாடு என்ற கட்டுரை சார்ந்த பாடப்பரப்பிலே இடம்பெறக்கூடிய குறுவினாக்கள் மற்றும் கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக இக்காணொளியில் நோக்குவோம். தமிழ் படிக்க ஆசை என்ற இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் குறுவினாக்கள் தொடர்பாக நோக்குவோம். அந்த வகையிலே தமிழ் பண்பாடு எனும் கட்டுரை யாரால் எழுதப்பட்டது? தனிநாயகம் அடிகளால் எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது இக்கூற்றை கூறியவர் யார்? சுவாமி விபுலானந்த அடிகள். தனிநாயகம் அடிகளால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் சில தருக. தமிழ் தூது, ஒன்றே உலகம், திருவள்ளுவர். ஜாம் இருப்பவை பொருளும் பொன்னும் போகவும் அல்ல, அன்பால் அன்பும் அருளும் அறனும் மூன்றும். இப்பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல். வள்ளுவன் தன்னை வானுலகிற்கே தந்த வான்புகழ் கூற்றை கூறியவர் யார்? பாரதியார். இம்மை செய்தது மறுமை காமெனும். இம்மை என்பதன் பொருள் யாது? இம்மை என்பது இப்பிறப்பு, மறுமை என்பது மறுபிறப்பு. உலகம் போற்றும் ஆடவல்லாரின் வடிவம் இப்பக்தியின் என தொடங்கும் இவ்வடிகளில் ஆடவல்லார் என குறிப்பிடப்படுபவர் நடராய பெருமான். பக்தி இலக்கியம் தோன்றுவதற்கு இவ்விலக்கியம் துணை நின்றதாக கூறப்படுகின்றது. அகத்திணை இலக்கியங்கள். வடமொழி சமய இலக்கியங்கள் வளம்பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் யாவர்? சங்கரர், ராமானுயர், மாதவர் அல்லது மத்துவர் என்று அழைக்கப்படுபவர். தெய்வம் உணவே மாமரம் புட்பறை செய்தி யாயின் பகுதியொடு தொகை. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள உயிரளப்படை தொகை. தொகையில் வார கையெண்ணாவில் வார ஈயண்ணாவிற்கு அண்மையில் ஈனா, அப்போ ஈயண்ணா அங்கே அளவெடுத்துள்ளது. உலக மனப்பான்மை மாசுபட காரணமாக இருந்த விடயம் யாது? சமய காழ்ப்புணர்ச்சி. தமிழ் மரபின்படி இலக்கிய இலக்கணங்களை ஆக்கிய மேல்நாட்டவர் யாவர்? வீரமாமுனிவர், ஹாடுவெல் ஐயர், போப்பையர். தமிழில் பக்தி பாடல்களை பாடியவர்களின் பெயர்களை குறிப்பிடுக. சுவாமி விபுலானந்தர், அப்பர் சுவாமிகள், சேக்கிலார், கம்பர். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ராமலிங்க அடிகள், பாரதிதாசன். நான் மனிதன், மனிதனுக்கு எதிரான இதையும் நான் வெறுப்பதில்லை எனும் மக்கள் நல கொள்கையை கூறியவர் யார்? ரெரன்ஸ் எனும் லத்தீன் மொழி புலவர். ரெரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற லத்தீன் மொழி புலவர். பக்தி பண்புடைய தமிழ் கலைகளுக்கு உதாரணம் தருக. இசைக்கலை, பரதநாட்டியம் ஆகிய கலைகள் பக்தி தமிழ் மொழியில் தோன்றிய பக்தி சார்ந்த கலைகளாக காணப்படுகின்றன. அவற்றுக்கான சான்றுகள் தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம். திருக்குறளை போல் உயர்ந்த கோட்பாடுகளை கொண்ட ஒரு நூலை உலகில் காண்பது அரிது என்று கூற்றை கூறியவர் யார்? ஆல்பர்ட் ஸ்வைசர். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது இதில் பயின்று வந்துள்ள அணி உள்ள கமலம் என்பது உருவக அணி. இலட்சியத்தை தோற்றம் கொடுத்து வலியுறுத்தும் இலக்கியம் யாது? உதாரணம் தருக. புறநானூற்று இலக்கியம். உண்டாலும்ம இவ்வுலகம் இம்மைக்காவது மறுமைக்காமென எனும் பாடல் இதற்கு சான்றாக அமைகின்றது. அடுத்து கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக நோக்குவோம். அந்த வகையில் தனிநாயகம் அடிகள் பற்றிய சிறு குறிப்பு வரைக. இந்த வினாவிற்கு தனிநாயகம் அடிகள் தொடர்பான கருத்துக்களை இங்கே நாங்கள் கொடுக்க வேண்டும். இவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள ஊர்காவத்துறையில் கரம்பனினம் கிராமத்தில் நாகதானன்
ஹென்றி ஸ்டானிஸ்வாசு சிசிலியா ராசம்மா வஸ்தியாம்பிள்ளை ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். கணபதி பிள்ளை என்ற இயற்பெயர் கொண்ட இவர் தமிழை உலகெல்லாம் எடுத்துச் சென்று அதன் உயர்வினை அறியச் செய்த தமிழ் தொண்டராக விளங்கினார். இலங்கையிலேயே தலை சிறந்த தமிழியலாளர்களில் ஒருவர். தன் கால தமிழ் அறிஞர்களை ஒன்றிணைத்து தமிழ் சங்கங்களை நிறுவினார். 1966ஆம் ஆண்டு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தியவர். தமிழ் தூது, ஒன்றே உலகம், திருவள்ளுவர் போன்ற நூல்களையும் அதிகளவான கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டுள்ளார். அடுத்த வினா, தமிழர் பண்பாட்டின் குறிக்கோள்களாக ஆசிரியர் கூறுபவை யாவை? பரந்த உலக மனப்பான்மை, விருந்தோம்பல், பிறர் மீதான அன்பு, மன தூய்மை, விடாமுயற்சி, ஜாதுமூரே யாவரும் கேளிர் என்ற மனநிலை, அகத்தினை புறத்தினை வாழ்வு, மானம், என் கடன் பணி செய்து கிடப்பது என்று செயற்படல், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற உயர்ந்த இலட்சியம், தனக்கென வாழாது பிறருக்காக வாழுகின்ற பரந்த மனப்பான்கு, மானம் என்றால் உயிரையும் கொடுத்து காப்பாற்றுகின்ற வேட்கை. இவை அனைத்தும் தமிழ் பண்பாடாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, இக்கட்டுரையிலே தமிழர் பண்பாட்டின் சிறப்பியல்புகளாக ஆசிரியர் கூறுவனவை யாவை? உலக மனப்பான்மை. உலக மனப்பான்மை என்பது, உலக மனப்பான்மை எனும்போது ஜாதும் ஊரே ஜாவரும் கீழிர், அனைத்தும் எமது ஊரான், ஜாவரும் எமது உறவினர்களான் என்பது அதன் அர்த்தம். சமணம், பௌத்தம் ஆகிய மதங்கள் தமிழ்நாட்டவரால் வரவேற்கப்பட்டது. ஆனால் கிரேக்கர் மற்றும் வட இந்தியர்கள் இம்மனப்பான்மை இல்லாதவர்களாக விளங்கினார்கள். கண்ணோட்டம். சமய தத்துவம், இலக்கியம், கலை, உரை எனும் பல பிரிவுகள் இத்தன்மையில் காண முடிந்தன. பக்தி. இலக்கியம், ஆலயம், பிற நாடுகள், புலவர்கள் என வகையில் இதனை காணலாம். பக்தியை நாங்கள் பக்தி சார்ந்த பல இலக்கியங்கள் தமிழில் தோற்றம் பெற்றுள்ளது. ஆலயங்களிலே பக்தி வளர்க்கப்பட்டது. பிற நாடுகளில் கூட பக்தி காணப்பட்டது. புலவர்களால் பல பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. அடுத்து ஒழுக்கம். தமிழரது பண்பாட்டிலே ஒழுக்கமே முதன்மையானதாக காணப்பட்டது. அதற்கு சிறந்த சான்றாக திருக்குறளை குறிப்பிடலாம். திருக்குறள் ஒழுக்கம் சார்ந்த ஒரு நூலாக விளங்குகிறது. அடுத்தது மக்கள் நல கொள்கை. மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயற்படும் தன்மையிலே அடங்குகின்றது. அடுத்த வினா, தமிழ் பண்பாட்டின் வளர்ச்சி பற்றிய கருத்துரை வழங்க. தமிழ் பண்பாடின் வளர்ச்சி பற்றி ஒரு கருத்துரை கூறட்டாம். அத்தகைய வினாவிற்கு, பிற சமயத்தவர்கள் தமிழரின் பண்பாட்டை தழுவியமையால் தமிழ் பண்பாடு வளர்ச்சி அடைந்தது. தமிழ் பண்பாடு வளர்ச்சி அடைந்தமைக்கு முதலாவது சான்று, பிற சமயத்தவர்கள் தமிழரின் பண்பாட்டினை தழுவியதால் தமிழ் பண்பாடு வளர்ச்சி அடையுது. இரண்டாவது, இந்து சமய வழிபாட்டு முறையும் இலக்கியங்களும் தென்னாட்டு தத்துவங்களால் வளம் பெற்றன. இதுவும் தமிழர் பண்பாட்டின் வளர்ச்சியை எடுத்துரைக்கின்றது. மூன்றாவது விடயம், பாப்பனரும் சமணரும் பௌத்தரும் கிறிஸ்தவரும் தமிழ் பண்பாட்டினை தழுவி கொண்டனர். அடுத்த விடயம், பக்தியின் மொழி தமிழ் மொழி என்றும் அத்தமிழ் மொழியில் பல இலக்கியங்கள் தோற்றம் பெற்றுள்ளதையும் தமிழர் பண்பாட்டின் எடுத்துக்காட்டுகளாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, தேம்பாவணி, சீராப்புராணம் என்பவற்றில் சமய கோட்பாடுகளில் தமிழர் பண்பாடு பற்றிய குறிப்புகள் விளக்கப்பட்டுள்ளமையை காண முடிகின்றது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, தேம்பாவணி, சீராப்புராணம் போன்ற பிற நாட்டவர்களின் இலக்கியங்களில் கூட தமிழரின் பண்பாட்டு குறிப்புகள் காணப்படுகின்றது. இந்திய பண்பாட்டில் அதிகம் இடம்பெற்றுள்ளது தமிழர் பண்பாடே. இந்தியாவில் காணப்படுகின்ற பண்பாடுகளில் அதிக அளவில் தமிழர் பண்பாடே உயர்வாக காணப்படுகின்றது. அவ்வாறு தமிழர் பண்பாட்டின் வளர்ச்சி பற்றி நாங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த வினா, தமிழ் பக்தியின் மொழி என்பதனை ஆசிரியர் எவ்வாறு எடுத்து காட்டுகிறார்?
தமிழ் மொழி பக்தியின் மொழி என்பதை ஆசிரியர் எவ்வாறு எடுத்துக்காட்டுறார் பாருங்க பிள்ளைகள். பக்தி இலக்கியங்கள் பலவும் தமிழ் மொழியிலேயே தோற்றம் பெற்றுள்ளதால் அத்தகு பக்தி இலக்கியங்களைப் போல அழகிலும் ஆழத்திலும் பரப்பிலும் வேறெங்கிலும் இல்லை என கூறுதல். தமிழ் மொழியில் தோற்றம் பெற்ற பக்தி இலக்கியங்களைப் போல அழகான இலக்கியங்கள், ஆழமான இலக்கியங்கள், பரப்பிலே கூடிய இலக்கியங்கள் வேறு இந்த மொழியிலும் தோற்றம் பெறவில்லை. மற்றும் பரிபாடல் முதலாக விபுலானந்தர் ஈறாக விபுலானந்தரின் இலக்கியங்கள் வரை புலவர்கள் பலரும் பாடிய பாடல்கள் தமிழ் மொழியிலேயே பாடப்பட்டன. பிறர் இன்புறும் வகையில் இவை அமைய பெற்றுள்ளது. இது தமிழ் மொழி பக்தியின் மொழி என்பதை சான்றுபடுத்துகிறது. அடுத்து பக்தியை உணர்த்தும் சொற்கள் பலவும் தமிழ் மொழியில் அமைந்துள்ளன. இப்போ பக்தியை உணர்த்தக்கூடிய பல சொற்கள் தமிழ் மொழியில் காணப்படுது. அதைவிட நாயன்மார்கள், ஆழ்வார்கள் மற்றும் கம்பர் போன்றோருடைய தமிழ் பக்தி உணர்வு உலகிலேயே நிகரற்ற ஒன்றாக காணப்படுகிறது. அதைவிட ஏனைய தமிழ் கலை பலவற்றிலும் பக்தி பண்பு இணைந்திருப்பதை காணலாம். உதாரணமாக தஞ்சை பெருங்கோயிலில் இசைக்கலை மற்றும் நடனக்கலை போன்றவை காணப்பட்டது. அதோட கங்கை கொண்ட சோழபுரத்திலும் இவை வளர்ச்சி பெற்றிருந்ததை காணலாம். அடுத்த வினா, தமிழர் பண்பாட்டை விளக்க பிற மதத்தினர் இயற்றிய நூல்கள் இவை. தமிழர் பண்பாட்டை விளக்கி சொல்வதற்காக பிற மதத்தவர்கள் இயற்றிய நூல்கள்: சிலப்பதிகாரம் சமண மதத்தவராகிய இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. மணிமேகலை பௌத்த மதத்தவரான சீத்தலை சாத்தனாரால் இயற்றப்பட்டுள்ளது. தேம்பாவணி கத்தோலிக்க சமயத்தவரான வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது. சிராபுராணம் இஸ்லாமிய சமயத்தவரான உமர் புலவரால் இயற்றப்பட்டது. அடுத்த வினா, பண்டமாற்று வணிகம் குறித்த கட்டுரை ஆசிரியரின் கருத்துக்கள். பண்டமாற்று வணிகம் காணப்பட்டது, அது தொடர்பான கருத்துக்கள். தமிழ்நாட்டில் புவியியல் அமைப்பு அதனை பண்டமாற்று வணிகத்திற்கு ஏற்ற இடமாக அமைந்தது. தமிழ்நாட்டின் புவியியல் ரீதியான அமைப்பு பண்டமாற்று வணிகம் செய்வதற்கு சிறந்த சாதகமாக விளங்கியது. கீழ்த்திசை நாடுகளுக்கு செல்ல வேண்டிய மேல்திசை பண்டங்கள் தமிழ்நாட்டில் இறக்கப்பெற்று வேறு மரக்கலங்களின் ஊடாகவே கீழ்த்திசை நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதனூடாக வியாபாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேற்திசை நூல்களே சங்க இலக்கியங்களைப் போல இவ்வணிக நடவடிக்கைகள் தொடர்பாக சான்று பகிர்ந்தன. இப்போ மேற்திசை நூல்களாகிய சங்க இலக்கியங்கள் வணிக நடவடிக்கை தொடர்பான சான்றுகளை எடுத்து சொல்லுது. அடுத்த வினா பாருங்க, உலக மனப்பான்மை யாருடைய கொள்கையுடன் முரண்பட்டிருப்பதாக கூறப்படுது. உலக மனப்பான்மை இவருடைய கொள்கையோட முரண்பட்டு இருக்குதாம். வட ஆரியர், கிரேக்கர் போன்றவர்களோட கொள்கையோட உலக மனப்பான்மை முரண்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வட ஆரியர்கள் சொல்லினோம், இமயமலைக்கும் விந்திய மலைக்கும் இடையே உள்ள நிலம்தான் புண்ணிய பூமி என்று கருதுகிறார்கள். ஆனால் தமிழர் அவ்வாறு கருதவில்லை. கிரேக்கர்களான அரிஸ்டோட்டில், பிளேட்டோ போன்றவர்கள் கிரேக்கர் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்றும் புற மதத்தை சார்ந்தவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்றும் கூறுகின்றார்கள். அடுத்து கட்டமைப்பு வினா தொடர்பாக நோக்குகின்ற போது, சமயம் கடந்த தமிழ் பணி பற்றி கண்ணோட்டம் பகுதியில் ஆசிரியர் கூறுவன யாவை? இடைக்காலத்தில் வைணவர், சைவர் ஆகிய பாப்பனர் உரையாசிரியர்கள் சமண நூல்களை இலக்கிய நூல்கள் என கருதி நுட்பமான உரைகளை எழுதியுள்ளனர். சமண, சைவர் ஆகிய பாப்பன உரையாசிரியர்கள் சமண நூல்களையும் சைவ நூல்களையும் இலக்கிய நூல்கள் என கருதி அதுக்கு நுட்பமான உரை எழுதியது நாங்கள் காணலாம். பிற்காலத்தில் சமய சமரச கீர்த்தனைகள், சமரச கொள்கை என்று உண்மை அழகு பொதிந்துள்ள கருத்துக்களை தந்துள்ளனர். பேராசிரியர் சேதுப்பிள்ளை அவர்கள் திருக்காவலூர் கலம்பகம், தேம்பாவணி, சீராபுராணம் பற்றிய கருத்துக்களை எழுதியுள்ளார். திரு வீணா கல்யாண சுந்தரனார் கிறிஸ்துவில் அருள் வேட்டல், புத்தரின் அருள் வேட்டல் போன்ற இலக்கியங்களை பாடியுள்ளார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஜேசுபிரானின் புத்தபிரானின்
அவர்கள் இந்த வரலாறுகள் பற்றி பாடியுள்ளனர். இக்கட்டுரையை வெளிப்படுத்தப்படுகின்ற ஆசிரியரின் மொழிநடை. இந்த கட்டுரையினூடாக ஆசிரியர் எடுத்து தான் கூற வந்த கருத்தை இலகுவாக எடுத்து கூறுவதற்கு ஆசிரியர் கையாண்டுள்ள உத்தி முறையை நாங்கள் சொல்வோம் பிள்ளைகள். அதுதான் ஆசிரியர்கிட்ட மொழிநடை. ஆசிரியர் எவ்வாறான உத்திகளை கையாண்டு தான் கூற வந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் ஆசிரியர்கிட்ட உத்தியாகவும் ஆசிரியர்கிட்ட மொழிநடையாகவும் நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையிலே வாசகர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எளிய மொழிநடையினை கையாண்டுள்ளமை. இலகுவான மொழிநடை ஆசிரியர்கிட்ட மொழிநடையாக இருக்குது. சிறு சிறு வாக்கியங்களை கொண்டு கட்டுரையினை படைத்துள்ளமை. சிறிய சிறிய வாக்கியங்களை பயன்படுத்தி கட்டுரை அமைத்தது ஆசிரியர்கிட்ட சிறந்த மொழிநடை அல்லது உத்தி என்று சொல்லலாம். அடுத்த விடயம் பல்வேறு விடயங்களை ஒப்பிட்டு நோக்குகின்ற தன்மை காணப்படுகிறது. பல்வேறு விடயங்களை கொண்டு வந்து ஒப்பிடுறார் உண்டா, அது சிறந்த ஒரு மொழிநடை. பொருத்தமான உதாரணங்களை கையாளுதல், பொருத்தமான இடங்களில் பொருத்தமான அணிகளை கையாண்டு கட்டுரை அமைத்தல். பொருத்தமான உதாரணங்களோட பொருத்தமான இடங்களில் இடங்களுக்கு ஏற்ற போல அணிகளை கையாண்டுள்ளது ஆசிரியர்கிட்ட சிறந்த மொழிநடையாக உள்ளது. அறிஞர்களுடைய கருத்துக்களை ஆதாரம் காட்டி விளக்குகின்ற பாங்கு. ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது அறிஞர்களின் கருத்துக்களை அங்கே ஆதாரமாக முன்வைக்கிறார். அது சிறந்த ஒரு மொழிநடையாக அமைகிறது. அடுத்த விட பிறமொழி சொற்கள் கட்டுரையிலை தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட்டுள்ளமை. பிறமொழி சொற்கள் ஊடாக விளங்க வைக்க வேண்டிய சில விடயங்களை பிறமொழி சொற்கள் ஊடாகவே விளங்க வைக்கின்றார். அது ஒரு மொழிநடை. தர்க்க ரீதியான தனித்துவம் வாய்ந்த மொழிநடையினை கையாண்டுள்ளார். தர்க்க ரீதியாக காரண காரிய தொடர்புகளை சொல்லி தர்க்க ரீதியாக விளங்க வைக்கின்ற தன்மை சிறந்த மொழிநடையாக அமைகின்றது. அடுத்த விடயம் தலைப்புக்கேற்ற வகையிலே தமிழர் பண்பாட்டு அம்சங்கள் தொடர்பான விடயங்களை நிறைந்ததாக கட்டுரையை அமைத்துள்ளார். தமிழர் பண்பாடு, தமிழ் பண்பாடு என்ற தலைப்பை இட்டது மட்டுமின்றி தமிழ் பண்பாடு என்ற தலைப்புக்கு ஏற்ற வகையிலே அங்கே விடயங்களை உள்சேர்த்துள்ளமை ஆசிரியர் சிறந்த மொழிநடையாக அமைகின்றது. இவ்வாறாக மாணவ செல்வங்களே, தமிழ் பண்பாடு என்ற பாடப்பரப்பு தொடர்பாக நாங்கள் குறு வினாக்கள் மற்றும் கட்டமைப்பு வினாக்களை பார்வையிட்டோம். இது போன்ற ஏனைய பாடங்களும் வினாவிடை ரீதியாகவும் மற்றும் தெளிவுபடுத்தல் பகுதியாகவும் தொடர்ந்து காணொளிகளாக வெளிவர உள்ளன. எனவே தமிழ் படிக்க ஆசை என்ற இந்த யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களோடு அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நான் உங்கள் தமிழ் ஆசான் நிஷாந்தன் ஆசிரியர். நன்றி மாணவர்களே. இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் உங்களோட நான் இணைந்து கொள்கிறேன். நன்றி.